குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 8/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள். பிரதமை திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சேஷம், அமிர்த யோகம், சித்த யோகம், இஷ்டிகாலம், சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம், ஸ்ரீவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளுக்கு அலங்கார திருமஞ்சன சேவை, தேவமாதா பிறந்த நாள் இன்று. சூரிய உதயம் 8:06 சிம்ம நாளிகை 1:31. திதி பிரதமை திதி. இன்று கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் கேது புதன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 1:45 to 2:45, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7 to 9, 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராசிரமம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் கவலை, ரிஷபம் வரவு, மிதுனம் தாமதம், கடகம் செலவு, சிம்மம் ஆதரவு, கன்னி அசதி, துலாம் வெற்றி, விருச்சிகம் வருத்தம், தனுசு நன்மை, மகரம் அமைதி, கும்பம் செலவு, மீனம் பயம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, கும்பம், மீனம். இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள்: ஒருபோதும் தவறு செய்தவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஓகே, இன்னைக்கு 8 திங்கட்கிழமை. இஷ்டி பாத்திரபத பகுலம், மாகாளய பக்ஷம் ஆரம்பம், பௌர்ணமி சிரார்த்தம் இன்று செய்யவும். நாளை அசூன்ய சயன விரதம். மகாபரணி வியாழக்கிழமை, வருகின்ற வியாழக்கிழமை 11ஆம் தேதி. இதில் போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் 12ஆம் தேதின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சாங்கத்தில் 11ஆம் தேதி மகாபரணி வியாழக்கிழமை. அதனால் இன்று மாகாளய பக்ஷம் ஆரம்பம். முன்னோர்கள் வழிபாடு இந்த 15 நாட்களும் இன்றையிலிருந்து அந்த பிரதமை திதியிலிருந்து நீங்கள் எடுத்து அந்த இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், இன்னைக்கு திங்கட்கிழமையிலேருந்து மகாபரணி அதில் 11ன்னு கொடுத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாங்கத்தில். ஆனால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் 12ஆம் தேதின்னு தான் மகாபரணி. அது அன்னைக்கு நாம் அதற்கு பிறகு பார்க்கலாம். வருடத்தில் ஒரு முறை வரும் புரட்டாசி அமாவாசை. இந்த 15 நாட்களும் பித்ருலோகமே காலியாகி நம்ம அதாவது அவர்களுடைய உறவினர்கள், அவர்களை சார்ந்தவர்கள்,
நமக்கு ஏதாவது செய்கிறார்களா, நம்மை நினைக்கிறார்களா, நமக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கிறார்களா என்று பார்க்க வந்து விடுவார்கள். இந்த 15 நாட்களும் அவர்களுக்கென்று ஒரு தனி விளக்கு போட்டு நீங்கள் ஏதோ ஒரு நெய்வேத்தியம், எள்ளு, தண்ணீர், அந்த தர்பை எப்பயும் வீட்டில் இருக்கும், அதை வைங்க. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துடலாம். அதை அவர்களை நினைத்து ஏதாவது ஒரு இதை நீங்கள் வைங்க. அவர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணீரும் தான் ஆகாரம். ஆகையினால் அவர்களை நினைவு கூறுங்கள். உங்களால் முடிஞ்ச இந்த 15 யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு காகத்துக்கு சாப்பாடு வைங்க, பசுக்கு கொடுங்க, தட்டு பழங்கள் காய்கறிகள் உங்களால் அவித்திக்கிற எதுவும் இருக்குதோ அதை கொடுங்க, அது சாப்பிட்றது. இது மாதிரி காகத்திற்கு உணவு வையுங்கள். நாம் யாருக்காவது முடிந்ததை ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிந்தது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த 15 நாட்களும் அவர்களை நினைவு கூற வேண்டும். மகாபரணி அன்று, அதாவது யமதர்மராஜாவோட நட்சத்திரம், அவர் அன்னைக்கு பார்ப்பாராம் நம்மளை நினைக்கிறாங்களா, நம்மளை அவர் சரின்னு அவர்களுக்கு அந்த ஒரு கெட்ட இதை கொடுக்காம ஆசீர்வாதம் வழங்கி கொண்டு முன்னோர்களும் இவர்களும் ஆசீர்வாதம் வழங்குவார்கள் என்பது ஐதீகம். நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் எப்படி நம்ம படையல் போடுவது முன்னோர்களுக்கு, சுவாமிக்கு அமாவாசை என்று சுவாமிக்கு படையல் இடுவது சுவாமிக்கு உள்ளே போடுங்க. அது புரட்டாசி மாதத்தில் வர்றதுக்கு. அதனால் சுவாமிக்கு சுவாமி ரூமில் போட்டுட்டு நம்ம எப்படி ஹால் வச்சுருப்போம், அந்த ஹாலில் முன்னோர்களுக்கு ஒரு படையல், ஒரு இலை சமைக்கிறதெல்லாம் ஒன்றா சமைங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு அதை இங்கே நீங்கள் தாராளமாக வச்சு படையல் போடலாம். ஹாலில் வச்சு அவர்களுக்கு தனி இலை போட்டு படையல் போட்டு நம்ம இது பண்ணலாம். இதுதான் ஒரு இது. ஆகையினால் இப்படி இன்றிலிருந்து நாம் அவர்களை நினைவு கூறுவோம். காகம் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம எல்லாம் படைச்சிட்டு காக்காய்க்கு தான் சாதம், அதனால் அதற்கும் உணவு கொடுங்கள். இன்றைக்கு பசுவிற்கும் உணவு கொடுங்கள். அதே மாதிரி சந்திரகிரகணம் நடந்து முடிஞ்சிடுச்சு, எல்லா கோயிலும் நட சாத்தி காலைல எல்லாம் இது பண்ணி காலைல தான் அதே மாதிரி எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. குளிச்சுட்டு தான் இந்நேரம் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி எல்லா கோவிலும் நட சாத்துவாங்க. ஆனால் காளகஸ்தி கோயில் ஒன்று மட்டும் நட சாத்த மாட்டாங்க. ஏன்னா அது ராகுகேது பரிகார ஸ்தலங்கிறதுனால அங்கே பூஜைகள் ஆராதனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சுவாமிக்கு நேற்று சந்திர பகவானுக்கு ஏதோ ஒரு கோவிலில் திங்களூரில் அபிஷேக ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. டிவியிலலாம் காட்டினாங்க, நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த காளகஸ்தி கோயிலை மட்டும் அவங்க பூட்ட மாட்டாங்க. திங்களூர் சந்திரனுக்குரிய ஸ்தலம் திங்களூர், அதில் இது பண்ணுவாங்க. சரி, இன்னைக்கு என்ன படிக்கலாம்? திருப்பாவை. முன்னோர்களை நினைத்து ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டு, அம்மா அப்பா இல்லாதவங்க செய்யுங்க. அதே மாதிரி எல்லாரும் பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த தர்பை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தர்பையில் மட்டும்தான் அவர்களால் அமர முடியும். கருப்பு எள் வீட்டில் வாங்கி வச்சுருங்க. கூட பிறந்தவங்க, உறவினர்கள், அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி துர்மரணம் அடைந்தவங்க அமாவாசைக்கு முதல் நாள் அவர்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. ஆகையினால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. படையல் எப்படி போடுவது என்பது. அதே மாதிரி நம்ம அமாவாசைக்கோ அவருக்கோ சமைக்கின்ற பொழுது
பூண்டு வெங்காயம்லாம் போட மாட்டாங்க. வாசலில் கோலம் எப்படி இடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. வாசலில் வந்து அந்த கோலம் வந்து அந்த இதில் தான் போடுவாங்க. வாசலில் எப்படி கோலம் போடுவது மகாலய பட்சமிக்கு என்பது வெள்ளை மாவில் போட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த செம்மண்ணில் கோலம் போடுவாங்க. நிச்சயமாக செம்மண்ணில் கோலம் போட வேண்டும். செம்மண்ணில் போடுங்க. ஏன்னா அப்போ அவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. வெளியில் இருக்கவங்க வந்து அதை புரிந்து கொள்வார்கள். ஆகையினால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவர்களை நினைத்தாலே ஒருத்தருக்கு யாராவது அவங்கள நினச்சி துணிமணி வச்சு படைப்பாங்க. ஒருத்தரும் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு படைப்பாங்க. அதனால் வருடத்தில் ஒரு நாள் படையல். மறந்தவங்களுக்கு மாலிபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. நீர்நிலைகளில் கொடுப்பாங்க, கோவில்களில் கொடுப்பாங்க. ஐயர் அவர்களை வச்சு வீட்டிலேயே அழைச்சி செய்வாங்க. அதனால் நீங்கள் எப்படி சௌகரியமோ அப்படி செய்யுங்கள். அதே மாதிரி இதை நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் நம்ம அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். வருடத்திற்கு ஒரு நாள் ஆண்களாக இருந்தால் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு, பெண்களாக இருந்தால் ஒரு சேலை ஒரு ஜாக்கெட், ப்ளவுஸ் இல்லாமல் இது பண்ணாதீங்க. அதுலேயே இருந்தால் கூட கட் பண்ணி வைங்க. படைச்சி யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்களே கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்கொள்ளலாம். இதிலிருந்தே நாம் அந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். அதுதான் நம்மளோட அவர்களுக்கு செய்கின்ற ஒரு இது. அவர்கள் போய் முன்னோர்கள் போய் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. நம்ம வந்து எங்களோட பிள்ளைகளை காப்பாற்றுங்கள், எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்று. நிச்சயமாக அவர்களுடைய இதுக்கு வந்து அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்பது நம்மளுடைய ஐதீகம். அவர்கள் வழி வகுத்து கொடுத்து விட்டு போன ஒவ்வொரு செயல்களுமே நாம் செய்வோம். அதுதான் ஒரு இது. அதனால் அவர்களை நினைவு கூறுவோம். அவர்களை நினைத்து உங்களால் என்ன ஒருத்தருக்கு ஐயர் அவர்களுக்கு குடை தானம், செருப்பு தானம், சாப்பாடு, அரிசி, இந்த சொம்பு கொடுப்பாங்க, பித்தளை சொம்பு, அதில் அந்த கிண்ணம், அது மாதிரிலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அதனால் வந்து இளம் வயசுக்காரங்க தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறதுனால நீங்கள் எல்லாம் எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எங்களுக்கும் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டங்கள் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இது பண்ணுங்கள்.